ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டியில் நல்ல ஒரு ட்ரேடிங்க்கான வாய்ப்பு டேட்டா அடிப்படையில் கிடச்சிது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு 11:30 வரைக்குமே சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தது. அதுக்கப்புறமா புல் பேக் எடுத்தது. நல்ல ஒன் சைடு ரேலியாக வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. 33.70 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.15% பாசிட்டிவ்லையும், ஃபைனலாக 22,713.10 க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி அட்வான்ஸ்டு 24 ஸ்டாக்கும் டெக்லைன் 26 ஸ்டாக்கும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி டேட்டா அடிப்படையில் நல்ல ஒரு ட்ரேடிங்க்கான வாய்ப்பு நிஃப்டியில் அமைஞ்சது. ஏன்னா ஈரானில் வார் ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து லாஸ்ட் மந்த் எல்லாமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எவ்ரிடே செல் சிக்னலே நம்ம கிடச்சிட்டு வந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே நல்ல ஒரு பை சிக்னல், அதுவும் பாட்டம்லேயே கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நான் ஃபுல் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ப்ரிவியூ சப்போர்ட்டுக்கு கீழே போயிருந்தது. ப்ரிவியூ சப்போர்ட்டுக்கு கீழே போயிட்டு என்ன ஆச்சுனாக்கா 11:30 மணி வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா 12 மணிக்கு மேலே நல்ல புல் பேக் வச்சுட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலி நல்லா வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த ஏரியாவிலேயே டேட்டா அடிப்படையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மார்க்கெட்டு மாறுச்சு. அதுக்கான டேட்டாவை இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நிஃப்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டியோட OI ரேஷியோ இன்றைக்கி 22% இன்க்ரீஸ் ஆகிடுது. கால் சைடு பாருங்கள் 3,73,488 கான்டாக்டும், புட் சைடு பாருங்கள் 7,48,411 கான்டாக்டும் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது கால் சைடு காட்டிலும் புட் சைடு 2 மடங்கு அதிகம். இதில் ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் சைடு பார்க்கும்போது 30,38,359 கான்டாக்டு கால் சைடு OI இருந்துச்சு டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அதே புட் சைடு பார்க்கும்போது 33,02,116 கான்டாக்டு புட் சைடு டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இதோட ரேஷியோ பார்க்கும்போது கால் சைடை விட புட் சைடு 9% அதிகமான OI இன்றைக்கி தான் சேஞ்சஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி எவ்ரிடே பார்க்கும்போது இந்த டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்ரிடே கால் சைடு தான் அதிகமாக இருக்கும். அதுக்கும் கீழே இந்த ஏரியாவில் கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே பாருங்கள், கால் சைடு தான் OI அதிகமாக இருக்குது. இன்றைக்கி டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் சைடை விட புட் சைடு 9% அதிகமான OI இருக்குது. இது ஒரு ஸ்பெஷலான பாயிண்ட்டு. அடுத்ததாக நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 22,000 புட் ஆப்ஷனில் 55,065 கான்ட்ராக்டும், 21,500 புட் ஆப்ஷனில் 41,156 கான்ட்ராக்டும், 21,000 புட் ஆப்ஷனில் 39,767 கான்ட்ராக்டும் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே நீங்கள் கால் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 23,000 கால் ஆப்ஷனில் பாருங்கள் 30,677 கான்ட்ராக்டும், 23,200 கால் ஆப்ஷனில் 15,730 கான்ட்ராக்டும், 24,000 கால் ஆப்ஷனில் 35,658 கான்ட்ராக்டும் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது புட் சைடு தான் அதிகமான OI கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஸ்பெஷலாக பார்க்கும்போது டோட்டல் கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷன் சைடு தான் 9% அதிகமான OI இருந்துச்சு. இது குறிப்பாக இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு மேலே தான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு 12 மணிக்கெல்லாம் நமக்கு நல்ல பை ட்ரெண்ட் கிடச்சிது. பாட்டம்லேயே பை ட்ரெண்ட் கிடச்சிது. நல்ல ஒரு ரேலியும் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அதோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், இதை பற்றி எல்லாமே மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு தான் தெரியும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.